ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனல் தரமான தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வண்டியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் எடுத்து வந்திருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்ரோபை எக்ஸாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வச்சு நம்ம சேனலில் ஒரு 1 இயர் பேக் வீடியோ போட்டிருக்கோம், டாப் என் வீடியோ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 175 கிட்ட ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் தான் ரீச் பண்ணியிருக்கேன், ஓனர் கூட ரீச் பண்ணல. ஸோ ஓனரோட பர்மிஷனோட பார்த்தீங்கன்னா நான் ரீச் பண்ணேன். அண்ட் இப்போது எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ போகும் அப்படின்லாம் தெரியல. அதை விட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 610 எக்ஸாஸ்ட் போட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவே போட்டது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பிரதர் மூலியமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் போட்டார். சவுண்ட் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் கேப் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். 200K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக் கண்டென்ட் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் கண்டென்ட்ஸ் போட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் 2 கார் வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெகுலராக வீடியோஸ் இனிமேல் வருமா அப்படின்லாம் தெரியல. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போக போக அப்படியே பேசுவோம் ரன்னிங்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்பெக் பார்ப்போமா. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜென் தான். ஸோ நியூ ஜென் பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு. அண்ட் ரைட் மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறையா பார்த்தீங்கன்னா மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இதுலேயும் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அட்வென்ச்சர் 390 வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட் பைக்குங்கிறனால நம்ம டூரிங்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 எடுத்தேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் எடுத்திருப்பேன். அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச கலர். இந்த 6 உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்பாச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஓஹெச் இன்ஜின்ங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லுக் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லலாம். லுக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட குதிரை சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வருது, வேறு லெவலில் இருக்குல்ல. அண்ட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டிஆர் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ரோபைக்கு எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம NS 200 ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். சவுண்ட் பார்த்தீங்கன்னா NSK சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த இன்ஜினில் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா 610 எக்ஸாஸ்ட் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரதர் ரீசெண்டாக மாற்றினார். சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, மைல்டாக இருக்குது. பட் த்ராட்டில் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கிழியுதுங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா சைடில் வியூ ஆக்ரோபைக் எக்ஸாஸ்டோடது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. ஓகேவா, இதுதான் வண்டியோட லுக். எக்ஸாஸ்ட் சவுண்டுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ என்னடா வண்டியை பற்றி பெருசாக இது சொல்லலைன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிளியரான வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 312cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த அப்பாச்சி RR310. பவர்ஃபுல்லான ஒரு வண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது இங்கே பாருங்கள், தெரியுதா? டாப் ஸ்பீட் 177 km/h. அது நான் தான் ரெக்கார்ட் அடித்தேன். 177. மெனுவுக்கு போயிட்டு ரைட் மோடில் அர்பனில் இருக்குது, ஸ்போர்ட்டில் வச்சுருவோம். ஓ சாரி, ட்ராக்லாம் இருக்குங்க, ட்ராக்கில் வச்சுருவோம். ஓகே, ட்ராக்கில் மாற்றியாச்சு. சவுண்டு பார்த்திங்கன்னா கிளிய போகுது. ஓகே கேஷ், ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து மாட்டிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் கிளியரான சவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். இதான் ஐடியல் சவுண்டு. பா, எனக்கே காது கிழியுது. இன்னும் ரன்னிங்கில் எப்படி இருக்குங்கிறத போ பார்ப்போம். போகலாமா? வேறு எதுவும் இல்லை இந்த பைக் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்க, சவுண்ட் ஃபீல் பண்ணலாங்கிறதுக்காக தான் நானும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். ஹைவேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. ஹைவேஸ் போயிட்டு பவர் செக் பண்ணலாம். அண்ட் கேஷ் 200K அடித்தாச்சு. இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் தரவே இல்லை. மெயினான அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரிவல் 100Kக்கு பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ணாமல் விட்டுட்டேன். 200K பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லாம் வீடியோ போட முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 1 இயர் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் ட்விஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறாருன்னே சொல்லலாம். இருங்க, ஹைவே வந்துட்டோம்.
100 போயிடுச்சுங்க. ஏன்னா இது ஸ்போர்ட் பைக்கில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட ஸ்பீடை அச்சீவ் பண்ணிடும். ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தேன், மெயின் மேட்ரே அதான். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதை விட ஒரு பெரிய முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா இருக்குது, என் ஃப்யூச்சர் பிளான் தான். ஸோ ஷாப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் அது பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு அங்கே பாருங்கள், அதனால் அந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா மோதிருப்பார், நல்ல ரைட் போயிடுச்சு. ஸோ யூடியூப் வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் விடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வருவேன். ஆனால் அந்த கம்பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பர் பைக் வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த கம்பேக்கே இருக்க போகுது. வீடியோஸ் வரலங்கிறதுக்காக தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் கொடுக்காமல் இருக்க வேண்டாம். என் ஓல்டு வீடியோஸ் நிறையாவே இருக்குது. ஸோ யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும். அண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ வருஷம் பார்த்திங்கன்னா நான் எப்படியோ பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு பைக் கிடைக்கல. ஸோ நம்ம பிரதர் தான் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு இந்த பைக்கை கொடுத்துட்டு போயிட்டார். அண்ட் பிரதருக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு கார் பைக்ஸ் எதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸாக எனக்கு கிடைக்கிறதே கிடையாது. கமெண்ட்டில் சொல்கிறீங்க, பட் நீங்கள் எல்லாமே ரொம்ப லாங்கில் இருக்கீங்க. அங்கே நான் வந்துட்டு போனனாலே 1 டே கிட்ட ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பக்கத்தில் பெரம்பலூர் சர்க்கிள் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு சண்டே 1 டே மட்டும்தான் எனக்கு லீவு. இந்த ஒரு நாளில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வெளியே போயிட்டு வரணுனாலும் ரொம்ப கஷ்டங்க. அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் விண்ட்பிளாஸ்ட் இந்த சைடாக ஹெவியாக தான் இருக்குது. நம்ம இப்படி போவோம் பேசிக்கிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் நல்லா பேசிவிட்டு ஆப்போசிட் ட்ராக்கில் வருவேன்ல, அப்போ விண்ட்பிளாஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போல் நான் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறையா ஹிண்ட் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய வால்பேப்பர் ஃபோனெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் என் காரில் விண்டோஸில் தெரிகிற மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அது வரைக்கும் ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம், அதை வச்சா கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். அது நான் நினச்சிருந்தா டெலீட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது ஏமாத்துற மாதிரி ஆகுது, ரொம்ப நாளாக பண்ணாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நான் டெலீட்டே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவேன். ஆனால் நினைப்பாங்க, அண்ணன் தெரியாமல் நீங்கள் வீடியோவில் தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சிருச்சுண்ணே அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபேஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை டெலீட் பண்ணாமல் போட்டேன். இருந்தாலும் ஒரு பக்கமான ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும். அதுவே என்னோடய கடைசி வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வண்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டென்ட் போடுறேன். வண்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே நான் யூடியூப் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ கோச்சிக்காதீங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வந்து என்னோடய லைஃப் ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் குறையாமல் நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். இந்த ஃபீல்டில் மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்து நான் ஏதாவது ஷாப் ஓப்பன் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணாலோ அதில் கண்டிப்பாக நீங்கள் கூட நிற்கணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஒரு ஆசை. ஸோ இப்போ நான் போனாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக்கோட நான் உங்களுக்கு திரும்பி வருவேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து மித்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது ரெகுலர் லைஃப்பில். அதான் ஒரு பெரிய கஷ்டமே. பயங்கர விண்ட் பிளாஸ்ட். என்னோடய ஹேர் தெரியுதா, செம்மையாக பறக்கும். ஏன்னா அந்தளவு விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம், ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட் அடிக்கவும் செம்ம விண்ட் பிளாஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னு தெரியல. ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும். நம்ம பொறுமையாகவே போவோம். இங்கே நம்ம வந்து பைக்கை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். அது இல்லாமல் உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு கூட தெரியல, ஏன்னா வெளியே அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. அண்ட் இந்த ட்ராக், இந்த ஹைவே கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டீங்க சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க. ஏன்னா இத்தனை வருஷம் எனக்கு கண்டென்ட் கொடுத்த ஒரே ரோடு இந்த ஒரு ரோடு தான். நான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுவேன் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். அப்பப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி நான் வளர்ந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி என் பழைய வீடியோஸ் வந்து எடுத்து பார்ப்பேன். பேசவே தெரியாத எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப் சேனலு. நினச்சி கூட பார்க்கல. இந்த பெரம்பலூர்லேருந்து நான் இப்படி 200K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வந்து
எடுப்பேன்னு. ஏன்னா இவ்வளோ பேர் என்னை நம்பி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான கண்டென்ட் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால தான். எவ்வளவோ ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தாலுமே என்ன லவ் பண்ணுறதுக்கு இங்கே பல பேர் இருக்கீங்க. உங்களுக்குலாம் என்னென்ன கைமாறு பண்ண போகிறேனே தெரியல. இந்த சைடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் எங்கேனா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ், சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். அண்ட் கைஸ் முக்கியமான விஷயம், என் வீடியோஸ் என் சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க. அண்ட் லைஃப்பில் நான் மட்டும் வளரக்கூடாது, என் கூட இருக்கிற எல்லாருமே வளரணும். அதுதான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஸோ சேஃப்டியாக இருங்க. பைக்கில் நான் வேகமாக போகிறேங்கிறதுக்காக நீங்கள் வேகமாக போகாதீங்க. ஏன்னா ஒரு உயிருங்க போணுச்சுன்னா திரும்பி வராது. ஸோ அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னால் இவ்வளோ பெரிய ஆளாக வளர முடியுது அப்படிங்கும்போது உங்களாலையும் முடியும். ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது என்றைக்கு வரும்லாம் தெரியாது. கண்டிப்பாக அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆவீங்க. ஸோ எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி நான் பேச போகிறேன்னா என்னன்னே தெரியல. அதனால் இந்த வீடியோலேயே முடிஞ்ச அளவு நான் வந்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னா இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வண்டியை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னடா சம்மந்தமே நான் பேசணும்னு நினைக்கக்கூடாது. எக்ஸாஸ்ட்காக தான். எக்ஸாஸ்ட் வச்சு ஒரு சவுண்ட் இப்போ நான் உங்களுக்கு டாப் எண்டோட காமிச்சிடுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வாமா மின்னல். வாவ் வாவ் வாவ். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் டாப் எண்ட் ஓட்டியிருக்கேன். ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால தான் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. நல்லா இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபீலுங்கிறதே தனி. இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா GoPro 8ஓட பேட்டரி இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னோடய GoProவும் ரொம்ப பழசாயிருச்சு. ஸோ இனிமேல் என்னால் பேட்டரி வாங்கி இந்த GoPro வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 months பேக் ஒரு பேட்டரி கிடச்சிது. அதை வச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்கேன் என் GoProவை. ஸோ GoProவுமே பார்த்தீங்கன்னா டெட் ஆக போகிற நிலமை வந்துடுச்சு. ஸோ அதனால் GoProவுமே புதுசு நான் அப்டேட் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் இப்போ நான் செலவு பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃப்யூச்சருக்காண்டி யோசிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்னால் ஒரு 1 year 2 year ஓகேவா, அதிகபட்சம் அதுக்குள்ளே நான் திரும்பி கம்பேக் கொடுத்துருவேன். கண்டிப்பாக நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க யூடியூப்பை. உங்களுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்துடுவேன். எனக்கு இவ்வளோ வருஷம் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. எனக்கு எல்லாமே இந்த யூடியூப் மூலியமாக மட்டும்தான் கிடச்சிது. வேறு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் கிடச்சது கிடையாது. கூட இருக்கவனே குழி பறிக்கிற இந்த காலத்தில் யாருன்னே தெரியாத இந்த யூடியூப்பில் ஃப்ரெண்டான பல பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா வீடு கொடுத்துருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க, என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸுமே பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் தெரிஞ்சுது. அண்ட் ஓகே guys, டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் வண்டி கொடுத்த நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பைக்ஸ் அண்ட் கார்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்காக.
சவுண்டு தரமாக இருக்குங்க. அண்ட் ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஃபேமே, பை பாய்.